ஹலோ கைஸ், சிங்கப்பூரில் வீடு வாடகைக்கு எப்படி பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேடுறதுக்கு ஏஜென்ட் ஃபீஸு, அப்புறம் பாண்டு இதெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் ஊர்லேருந்து டூரிஸ்ட்டில் வந்தால் எங்கே தங்குறதுன்னு தெரியல, எனக்கு வீடு பார்க்க முடியல, எப்படி தேடுறதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன், ஓகேங்களா. டெலகிராமில் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரூம் ரெண்டலோட டீட்டெயில்ஸு அதில் கிட்டத்தட்ட 18,000 இப்போ 19,000 பேர் அதில் இருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 to 100 வீடு வாடகைக்கு இருக்குன்னு அதில் மெசேஜ் வந்துடும், ஓகேங்களா. அதை நீங்கள் பார்த்தும் உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன வீடு வேணும், என்ன மாதிரியான க்ரைட்டீரியாவில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதாவது நான் சமைக்கணும், ஏசி வேணும், மாஸ்டர் பெட்ரூமாக வேணும், அட்டாச் பாத்ரூமோடு இருக்கணும் அப்படின்னா ஒரு ரேட் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஓகேனா அந்த மாதிரியும் தேடலாம். உங்களுக்கு வேணுன்ற இதில் நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா அதை பார்க்குறவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி என்னுடைய சஜஷன் என்னென்னா, நீங்கள் அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 1 ஹவருக்கு ஒரு முறை திரும்ப அந்த மெசேஜ் ரிப்பீட்டாக போட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா சில பேர் அந்த மெசேஜை அடுத்தடுத்து வர்றதுனால சில பேர் குறிப்பிட்ட போயிட்டு பர்டிகுலர் மெசேஜ் மட்டும் பார்ப்பாங்களான்றது தெரியாது. 17,000 பேரில் ஒரு டயத்துக்கு அதில் 100-200 பேர் ஆன்லைனில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த குரூப்பில் ஹவுஸ் ஓனர்ஸும் இருப்பாங்க, ஏஜென்சியும் இருப்பாங்க. சில பேர் பார்ட் டைமாக, சில டைம் எங்கள் ஹவுஸ் ஓனர் ஊருக்கு போகிறாங்க, அந்த ரூம் ஒரு 2 மாதத்துக்கு காலியாக இருக்குது, 1 மாதத்துக்கு காலியாக இருக்குது, அதை நாங்கள் ஷேரிங் கொடுக்குறோம், ரெண்ட்டு கொடுக்குறோன்னு அந்த மாதிரியும் ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அந்த டெலகிராம் மட்டுமே போதும், சிங்கப்பூரில் ஈஸியாக வீடு தேடிடலாம், ஓகேங்களா. தெரியாதவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்ததுன்னா எனக்கு என் கமெண்டில் அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள், நான் அதை விசாரிச்சுட்டு கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. டூரிஸ்ட்டில் வரவங்க வர்றதுக்கு முன்னாடியே வீட்டை எல்லாம் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு பேசிட்டு வாங்க. இங்கே தேடிக்கலாம் அப்படின்ட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பார்த்துக்கங்க எப்படின்ட்டு, ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திக்கங்க. ஏன்னா அடுத்த முறை சிங்கப்பூர் ரிலேட்டடாக நான் ஏதாவது வீடியோ போட்டால் அப்போ தான் உங்களுக்கு சேரும். இன்னொரு விஷயம், நான் இருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூமு, காமன் பெட்ரூமு ஆக்சுவலாக இது 4 bedroom ஃப்ளாட்டு. நாங்கள் வீட்டில் ஹவுஸ் ஓனர் தான் இருக்காங்க, இந்தியன் ஃபேமிலி தான். நான் $800 பே பண்ணுறேன். நான் ஒரு ஆள் ஸ்டே பண்ணேன். என் ஒய்ஃபும் குழந்தையும் வரப்போ $1,000 நான் பே பண்ணுறேன். ஆனால் சமைக்கிற ஃபெசிலிட்டி இங்கே இல்லை. ஏன்னா நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது பூன்லே. ஆக்சுவலாக இது கொஞ்சம் அதிகம் தான், பட் வேறு வழி இல்லை. இப்போ எல்லாமே ரூம் ரெண்டெல்லாம் ஏற்றிட்டாங்க. நீங்கள் யோசித்து பார்த்துட்டு ரூம் ரெண்ட்டுக்கு எடுங்க. அதே மாதிரி மெயினாக காசு எதுவும் கட்டிடாதீங்க. வீடை பார்த்து அட்வான்ஸ் இந்த புக்கிங் எல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற வரைக்கும் எதுவும் முன்பணமாக நீங்கள் அட்வான்ஸாக கட்டுங்க. முதல்ல புக்கிங் பண்ணணும், ஒரு $100 முன்னாடியே பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. எது பண்ணாலே சேஃபாக பண்ணுங்கள். சிங்கப்பூர் வரவங்க கண்டிப்பாக சிங்கப்பூரில் யாராவது இருந்தால் தான் வருவீங்க. அப்படி இல்லை டைரெக்டாக வரனா ஏஜென்சி மூலிமா, ட்ராவல் மூலிமா வருவீங்க. அப்படி ரூம் பார்க்குறதா இருந்தால் எந்த பணமும் கட்டிடாதீங்க. அப்புறம் நம்பர் பிளாக் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. அதனால முதல்ல உங்களோட பர்சனல் டீட்டெயில், அந்த ஐடி கார்டு நம்பரு, ஃபோன் நம்பர் இதெல்லாமே முதல்ல வாங்கி ப்ராப்பராக பண்ணுங்கள். காசை கட்டிட்டு ஏமாந்துடாதீங்க, ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.